வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல். திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி. திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் பொங்கல் விழாவுக்காக நடந்த கோல போட்டியை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் கலாச்சாரத்தில் கோலம் என்று அரிசி மாவு, கல்தூள் அல்லது வர்ணங்களை பயன்படுத்தி வீட்டு வாசலில் வரையப்படும் பாரம்பரிய அலங்கார கலை. இது செழுமை, நல்வரவு மற்றும் மங்களத்தின் குறியீடாக கருதப்படுகிறது. விடியற்காலையில் மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாகவும் இது போடப்படுகிறது. சமச்சீர் வடிவில் கோலங்களாக பொங்கல் போன்ற பண்டிகைகளில் சிறப்பாக வரையப்படுகிறது. கோலத்தின் முக்கிய அம்சங்கள்: பொருட்கள் பாரம்பரியமாக அரிசி மாவு பயன்படுத்தப்படுகிறது. இது எறும்புகள் மற்றும் சிறு பறவைகளுக்கு உணவாக அமைகிறது. தினசரி காலை மற்றும் மாலை நேரங்களில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுகிறார்கள். புள்ளிகளை இணைத்து வரையப்படும் நேர்கோடுகளை வளைவுகள் மற்றும் வடிவியல் கோலங்கள் மிகவும் பிரபலமானவை. மார்கழி மாதம் மற்றும் பொங்கல் திருநாளில் வீட்டின் முன் பெரிய கோலங்கள் போடப்படுகின்றன. இந்த நேரத்தில் கோலங்கள் மிக பிரம்மாண்டமாக வரையப்படும். புள்ளி கோலம், நேர்கோட்டு கோலம் மற்றும் காவி வண்ணம் சேர்த்து வரையப்படும் கோலங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. கோலம் என்பது வெறும் கலை மட்டுமல்ல, இது தமிழ் பெண்களின் திறமை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஒரு தினசரி நிகழ்வாகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.